ஏடிஸ் போய் லொக்கேஷன் பார்க்க போகும்போது ஆக்சுவலாக நார்த் மெட்ராஸ் கதையாகவும் அது இல்லை சார். ஒரு ஏழை வீட்டு பையன் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தான் இருந்துச்சு ரொம்ப சர்ஃபேஸ் லெவலில். இவங்க லொக்கேஷன் போய் பார்க்கும்போது லைஃப் அவ்வளோ இருந்துச்சு. இது ஒன் சைட் லவ் படம்ன்றதுனால நீங்கள் லொக்கேஷன் பார்க்க போகும்போது அங்கே பார்க்குற பசங்கள்லாம் சும்மா பைட் எடுங்க, உன்னோட ஃபஸ்ட் லவ் பற்றி சொல்லு, இல்லை ஒன் சைட் லவ் பற்றி சொல்லுன்னா அவங்க பேசுகிறதுல இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தைங்க, அவங்க உச்சரிப்பு, அவங்க பேசுகிற விதம், யாராவது ஏதாவது ஒரு ஒன்று கேரம் போர்டு விளாட்றாங்க, பாக்ஸிங்கு, இல்லைன்னா ட்ரம்ஸ் பிளேயரு, ஏதாவது டோலக்கு, ஏதாவது ஒரு ஆர்ட் வேறு அவங்களுக்கு கூடவே இருக்குது, இல்லை ஸ்போர்ட் இருக்குது. இதுதான் நம்மளோட ப்ரிமேஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எக்ஸைட் ஆகி பண்ணோம். அந்த இடத்துக்கு போய் இந்த பாட்டை கொடுத்து 2 டியோ பைக்கை குறுக்கில் விட்டு ரோட்டுக்கு நடுவில் உட்காந்து இந்த ஹவுசிங் போல் 2 பக்கமும் கொடி காயும் நிறைய துணி தோங்கல சார், அதான் பேக் ட்ராப்பை வச்சு ஏடிஸ் போய் அந்த பாட்டை ஷூட் பண்ணி கொண்டாந்துட்டாங்க. கொண்டாந்ததும் அதை ஃபஸ்ட்டு கார்த்திகேயன் சந்தானம் அவருக்கு காமிச்சேன், ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடியூசர்கிட்ட. அவர் 2 நிமிஷம் 20 செகண்ட்லேயே கழட்டிட்டார். இது பாட்டே கிடையாது, இது நாய்ஸ், நம்ம ஒரு மியூசிக்கல் லைட் மியூசிக்கல் ஃபில்முன்னு பண்ணுறோம், இதில் எப்படி இதை பண்ணுவீங்கன்னு சொன்னார். அவர் ஃபுல்லாக கேட்டிருந்தா அவருக்கு பிடிச்சிருக்கும். அவருக்கு இனிஷியலாக அதை ஒரு ஏடியோட ஃப்ரெண்டு அவரோட சைஸில் பண்ணியிருப்பாங்க. அதனால் அப்புறம் சரி எதுக்கும் கார்த்தி சுப்ராஜ் அவர்கிட்டையும் காமிங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்தார். அவருக்கும் அதை வீடியோவாக போட்டு காமிச்சோம். அவர் குலுங்கி சிரித்து யாருங்க என்னங்க லிரிக் இது இப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எனக்கு நான் அப்படியே பார்த்தேன் கார்த்திகேயன் சந்தானம். அவர் அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. சார் நீங்கள் கடைசியாக எப்போ பஸ்ஸில் போனீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் நான் போகலன்னு சொல்லக்கூடாது, நான் போயிருக்கேனே, நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் பஸ்ஸில் போயிருக்கேன். அந்த மாதிரி நான் ஸ்கூல் பஸ்ஸு கேட்கல, எம்டிசி பஸ்ஸில் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை ரத்னா போனதில்லைன்னு சொன்னதும் அதில் ஒரு லைஃப் இருக்குது சார், ஜன்னல் வழியாக புக்கை தூக்கி போட்டு படிக்கட்டில் நின்று தட்டிட்டு போகிற ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்கான பாட்டு இது அப்படின்னு சொன்னோம்.